இந்த மகர ராசி எப்படி இருக்குன்னு கேட்டா, மகரம் என்பது கடற்கரையில ஓரத்துல உள்ளது நம்ம சொல்லுவாங்க. இந்த மகர ராசி நேயர்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, சனியோட ஆதிக்கத்துல உள்ளவங்க, அந்த சனியோட ஆதிக்கத்துல இருந்தாலும், அந்த வீடையே செவ்வாவுக்கு ஆதிக்கமா குடுக்குது. இந்த மகர ராசி நேயர்களுக்கு மட்டும் எப்படின்னு கேட்டா, பழைய கதைகள பேசுவாங்க. புது கதைகள்லாம் பேச மாட்டாங்க. நிகழ்காலம், இறந்த காலம், வருங்காலம்லாம் சொல்றோம்ல, அந்த முக்காலத்த பத்தி பேசும்போது, இவங்க எப்படின்னு கேட்டா, இறந்த காலத்த பத்தியே பேசுவாங்க. ஏன் இறந்த காலத்த பத்தி பேசுறாங்கன்னாக்க, இவங்களுக்கு பழைய நினைவுகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆகையினால யாராவது வந்து, "அம்மா நீ எப்படி வாழ்ந்த? இங்க வந்து அவதிப்படுறீன்னு" கொஞ்சம் தூண்டி விட்டா போதும். உடனே அவங்க அப்பா வீட்டு கதைய எடுத்து, இந்த வாழுற வீட்டோட கதைய மாத்தி, அவங்க அவங்களும் சின்னாபின்னமாயி, அடுத்தவங்களையும் சின்னாபின்னமாக்கி விடுவாங்க. அப்படி இருக்கின்ற இந்த மகர ராசியிலிருந்து ஒருவங்க உயர வர்றாங்கன்னா, நல்லா உழைப்பாங்க, எல்லாருக்கும் செய்வாங்க. கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு மூலையில உட்காந்துட்டு அழுவாங்க. இதுதான் அவங்களுக்கு உள்ளது. தாயிலிருந்து, தன்னுடைய சகோதரன்லேருந்து, தேவையில்லாத அவ பேர்லேருந்து எல்லாத்தையும் வாங்கி மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு, அப்படியே ஓஹோன்னு வாழ்ந்து அப்படியே சுருங்கி ஒரு மூலையில உட்காந்துருவாங்க. இதுதான் மகர ராசியோட ஸ்பெஷல்.